பரணி தீபத்துல என்னென்ன நன்மைகள்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லுங்க. நிச்சயமா தீபம் அப்படின்னால இருளை விளக்கு. ஆமா. இருளை விளக்கி நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. பரணி நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு இது உகந்தது. குழந்தைகள் வீட்டுல இருக்காங்க, நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டுல இருக்காங்கன்னா பரணி தீபம் ஏற்றுவது, சகல செல்வங்கள் வரணும்னா பரணி தீபம் ஏற்றுவது நல்லது. மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதை தாண்டி இந்த விஷயம் நம்ம செய்யும் போது இறைவனோட அருள் நமக்கு பூரணமாக கிடைக்காது. யம பயம் நீங்குது. தீபம் ஏற்றலாம். முக்கியமாக இது ஏன் முருகனுக்கு சிறந்தது, நம்ம ஏன் தவறாமல் இதை செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை. வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் டாக்டர் நித்யா மேடம்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை நிறைய பேர் தெரிஞ்சுட்டு நல்ல குணமாகி, ஆன்மீகம் விஷயமாக இருக்கட்டும், மருத்துவ விஷயமாக இருக்கட்டும், நிறைய பேர் குணமாகிருக்கீங்க. அது இல்லாமல் நீங்கள் சித்தா கிளினிக்கு நிறைய இடத்துல இருக்குது. இருந்தாலும் எங்கள் டாக்டர் எங்கள் நித்யா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போதே ₹1 காயின் எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு நீங்கள் நல்லா ஆனதுக்கப்புறமா அதை கோவிலில் போடுறாங்க. ஏன்னா என்கிட்ட வர்றவங்க எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நல்லா இருக்கேன், நித்யா மேடம்கிட்ட டாக்டரை பார்த்தேன் நல்லா இருக்கேன்னு சொல்லணுன்றது அவங்களோட ஆசை. நிறைய கடவுளோட அனுகிரகம் உள்ளவங்க, நிறைய தெய்வத்தை கும்பிட்றாங்க. நிறைய சித்தர்கள் வழிபாடு என்ன, சித்தர்கள் என்னென்ன சொல்லி வச்சாங்க, சித்தர்கள் சொன்ன அந்த வழிபாடெல்லாம் நமக்கும் சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறாங்க? நிறைய பேர் அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. சித்தர்கள் கோவிலுக்கு நம்ம போவோம், சித்தர்கள் வழிபாடு செய்யலாம். சித்தர்கள் என்னென்ன சொன்னாங்க நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு, சித்தர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு நமக்கே தெரியறதில்ல. இதை நம்ம டாக்டர் நித்யா மேடம் மூலியமாக தான் நான் நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ டிசம்பர் 3 கார்த்திகை தீபம் ஸ்டார்ட் ஆகுது. அது எல்லாருக்குமே தெரியும். தீபம், அந்த கார்த்திகை தீபத்துலேருந்து ஒரு 3 நாள் நம்ம எல்லாரும் தீபம் ஏற்றுவோம். அதுதான் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பரணி தீபம் யாருக்குங்க தெரியும்? நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சத்தியமாக எனக்கு தெரியாது பரணி தீபம்னா என்ன அப்படின்றது. இந்த பரணி தீபத்தில் விளக்கேற்றினா என்னென்ன நன்மைகள் நடக்கும்ன்றத இப்போ நான் டாக்டர் மூலிமா நானும் தெரிஞ்சுக்க போகிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது என்றைக்குன்னா டிசம்பர் 2 பரணி தீபம், டிசம்பர் 3 தான் கார்த்திகை தீபம் ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 2 அந்த பரணி தீபத்தில் என்னென்ன நன்மைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டாக்டரை பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய அனுகிரகம், நீங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயத்த நானே இப்போ உங்ககிட்ட கேட்டு நான் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப கிரேட், உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இப்போ டிசம்பர் 2 பரணி தீபம், டிசம்பர் 3 கார்த்திகை தீபம் ஸ்டார்ட் ஆகுது. கார்த்திகை தீபம் எல்லாருக்குமே தெரியும் மேம். அது 3 நாள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக எத்தனை விளக்கு ஏற்றணுமோ அவங்கவுங்க விளக்கு ஏற்றுவாங்க, கடவுளை கும்பிடுவாங்க, அதெல்லாம் தெரியும். பரணி தீபம்னால என்னென்ன நன்மைகள்? இது எனக்கு நான் சும்மா படித்தேன், அது எனக்கு அது கரெக்டாக புரியல. உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். பரணி தீபத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமா தீபம் அப்படின்னால இருளை விளக்கு. இருளை விளக்கி நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த 10 நாள் கொண்டாட்டம், அருணாச்சலேஸ்வரர் கோயிலெல்லாம் பார்த்தோம்னா 10 நாள் கொண்டாட்டமாகவே இருக்கும், பெரிய திருவிழாவாக நடக்கும். ஸோ இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம முருகர்னாவே குழந்தையாகத்தான் பாவிச்சு பார்ப்போம். இப்போ குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக பரணி தீபம் ஏற்றணும். ஸோ அதனால் என்னென்ன நன்மைகள்னால் நிறைய இறைவன் நமக்கு அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாம். ஸோ பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இது உகந்தது. குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க, நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா பரணி தீபம் ஏற்றுவது, சகல செல்வங்கள் வரணும்னா பரணி தீபம் ஏற்றுவது நல்லது. ஸோ அப்போது இந்த வருடம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2 பரணி தீபம் நமக்கு. ஸோ இப்போது அந்த பரணி நட்சத்திரம் எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஸோ மாலை ஒரு 6:25 மேலே நமக்கு பரணி நட்சத்திரம் துவங்குது. இது பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர். யமனோட நட்சத்திரம் பரணி.
அப்போ யம பயம் இருக்கும். ஆமா. தேவையில்லாம நிறைய பேருக்கு வந்து இங்க ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க பிரச்சனையே இருக்காதுங்க. கூட வரவங்க சொல்லுவாங்க, அட்டெண்டர் கிட்ட சொல்லுவோம், இவங்களுக்கு சைக்காலஜிக்கலா தாங்க கரெக்டா சொன்னீங்க மேம். எனக்கு என்னென்னவோ பிரச்சனை, எங்கெங்கேயோ கூட்டு போறா, திடீர்னு தலை வலிக்குதுன்றா, பயப்படுறா, நைட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது, அப்போ ஹெல்த் நார்மலா இருக்கு. அந்த பய உணர்வை போக்குவதற்கான ஒரு வழிபாடு தான் இது. மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதை தாண்டி இந்த விஷயம் நம்ம செய்யும்போது இறைவனோட அருள் நமக்கு பூரணமாக கிடைக்காது. அந்த யம பயம் வந்து நீங்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக அக்னி. ஸோ அக்னி தேவனோட அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ யம பயம் தீருது, பித்ரு தோஷம் நமக்கு தீருது. இவ்வளவு நன்மைகள். இதை தாண்டி வீட்டில் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கணும்னா இந்த பரணி தீபம் நம்ம அன்னைக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வீட்டில் ஈசானி மூலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல இந்த பரணி தீபம் வந்து நம்ம ஏற்றணும். ஸோ அந்த இடத்துல அருமுனை கோலம் போட்டு சரவண பவா போட்டு இடையில நம்ம வந்து நடுவில் தீபம் வந்து நல்லெண்ணெயோ இல்லை பசு நெய்யோ விட்டு நல்ல முருகனை வேண்டிக்கிட்டு, முருகனுக்கும் சிவனுக்குமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். ஸோ இவங்க 2 பேருமே வந்து நமக்கு சித்த மருத்துவத்தை கொடுத்தவங்க தான். இப்போ சிவன் அருள் இல்லைன்னா சித்த மருத்துவம் எடுக்கக்கூட முடியாது. கிடையாது. நம்ம கர்மாவை பற்றிலாம் பார்த்துட்டு வரோம். இப்போ இறைவனே இந்த கர்மா உனக்கு தீர போகுதுனாவே சித்த மருந்து எடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ அது எல்லாமே தீர்ந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிமுறைனா இந்த பரணி தீபம். யாரும் தவற விடாமல் இந்த தீபத்தை ஏற்றுவது அவ்வளவு நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ முருகனோட முழு அருளும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வீட்டில் குழந்தை இருக்கிறவங்க குட்டி முருகனாக பாவிச்சு விளக்கேற்றி நல்லா ஓம் சரவணபவ மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லணும். ஸோ குழந்தைகளுக்கெலாம் அதை நம்ம சொல்லி கொடுத்து ஒரு நல்ல ஹேபிட் வரணும், ஆன்மீகமாக குழந்தை வளரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து அந்த விளக்கு ஏற்றுவது அவ்வளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். சூப்பர் சூப்பர் மேம். மேம் இன்னொரு டவுட் என்னென்னா, அந்த டிசம்பர் 2ஆம் தேதி பரணி தீபம் அது எந்த நேரத்தில் ஏற்றினா கரெக்டாக இருக்கும் விளக்கு? ஸோ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுவோம். பரணி நட்சத்திரம் டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை. மாலையில் ஒரு 6:25க்கு மேலே பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு 7 மணிக்கு விளக்கு ஏற்றினால் சரியாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா சந்திர உதயம் வந்துடும் இல்லைங்களா? ஸோ சந்திர உதயம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாலை ஒரு 7 மணிக்கு நல்ல குடும்பத்தில் எல்லாருமே இறைவனை நல்லா வேண்டிட்டு தீபம் ஏற்றலாம். முக்கியமாக இது ஏன் முருகனுக்கு சிறந்தது, நம்ம ஏன் தவறாமல் இதை செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ டிசம்பர் 2 இந்த வருடம் செவ்வாய்க்கிழமை வருது. கார்த்திகை மாதமும் முருகனுக்கு உகந்தது, செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து முருகனுக்கு உகந்தது. நிறைய முருக பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை தான் கோயிலில் போய் தரிசிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி கார்த்திகை மாதமும் செவ்வாய்க்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்த இந்த வருடம் இதை நீங்கள் தவறாமல் நம்ம வந்து விளக்கேற்றுவது அவ்வளவு அருளும் ஆரோக்கியமும் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ மேம். நிறைய விஷயம் பரணி தீபம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது, அது அழகாக புரிய வச்சிங்க, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. தேங்க்யூ மேம். விவர்ஸ், கார்த்திகை தீபம் வரப்போகுது டிசம்பர் 3ஆம் தேதி. இந்த கார்த்திகை தீபத்துக்கு நாள் டிசம்பர் 2ஆம் தேதி தான் பரணி தீபம். எனக்கு இவ்வளோ நாள் தெரியல, இப்போ நானும் ஏற்றுவேன். டிசம்பர் 2ஆம் தேதி பரணி தீபம் ஏற்றுவேன். இந்த பரணி தீபம் ஏன்னா நிறைய பயம் உள்ளவங்களுக்கு ரொம்ப அது ஒரு இது. நிறைய பேர் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போதே பயப்படுவாங்களாம். அப்படி டக்குன்னு அப்படியே இதுவும் ஆவாங்க, அலறுவாங்க. ஏதோ ஒரு பயம், ஏதோ சின்ன ஒரு பூச்சி பார்த்தா ஒரு பயம் நிறையா இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த பயம் போகணுன்னா இந்த பரணி தீபத்தில் டிசம்பர் 2ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு சரவண பவா அப்படின்னு எழுதி அது மேலே நெய் தீபம் ஏற்ற சொல்கிறாங்க டாக்டர் மேடம். அது இல்லாமல் நீங்கள் அந்த மந்திரம் கூட சொல்கிறாங்க. சரவண பவா அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை ஈவினிங் அந்த 7 மணிலேருந்து நீங்கள் அழகாக சொல்லலாம். சொல்லிவிட்டு அந்த விளக்கம் ஏற்றலாம். கார்த்திகை தீபம் மட்டும் இல்லைங்க, பரணி தீபமும் அதுவும் செவ்வாய்க்கிழமை வருதான், எவ்வளோ விசேஷம். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாததை அவங்க டாக்டர் நித்யா மேடம் வந்து நம்மளை அழகாக தெரிய வச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பரணி தீபம் தெரியாது. பயம் உள்ளவங்க எல்லாமே வந்து எல்லாமே போகணும்னா அழகாக இந்த தீபத்தை ஏற்றுங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும், வீட்டில் ஆரோக்கியமாக சந்தோஷமாக செல்வம் பெருகணும்னா இந்த கார்த்திகை மாதம் தான் சிறந்தது. அதுலேயும் டிசம்பர் 2ஆம் தேதி பரணி தீபம், அப்புறம் கார்த்திகை தீபம் எல்லாம் ஒன்றா வருது. எல்லாரும் சந்தோஷமாக இந்த கார்த்திகை தீபம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.